இப்போ Flipkart and Amazonோட ஃப்ரீடம் சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த சேல்ல 25000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கிற பெஸ்டான ஸ்மார்ட் போன் டீல்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா Flipkart and Amazon ரெண்டுலயுமே என்னென்ன டீல்ஸ் இருக்குன்றத தனித்தனியா இங்க டேக் பண்ணி வச்சிருக்கேன். அமேசானா இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. Flipkartஆ இருந்துச்சுன்னா இங்கேயே இருக்கும், டைரக்டா நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மாத்தி வாங்குனீங்கன்னா வாரண்டில இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல இருக்கிற பெஸ்டான டீல்ஸை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் டீல் ஓப்போவோட K13 5G. இந்த ஃபோன் வந்து ஒரு அண்டர் ரேட்டட்னே சொல்லலாங்க. லாஸ்ட் இயர்ல பெஸ்டா சேலான ஒரு ஃபோன் இந்த டைம் பெரிய மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் சுத்திட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து ரொம்பவே லிமிடெட் ஸ்டாக் தான் மாத்தி காட்டிட்டு இருக்குது. அதனால இந்த செக்மெண்ட்ல இந்த போனை மறக்காம சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல மெயினான ஹைலைட் என்னன்னா இப்ப 22000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. 8GB 128GB வேரியன்ட். இதுல Full HD AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragonோட 6 Gen 4 இருக்கிறதுனால நார்மல் அண்ட் மீடியம் டாஸ்க்லாம் ஈஸியாவே ஹேண்டில் பண்ண முடியும். கேமராஸ்மே உங்களுக்கு டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணிருக்க மாதிரி 50 MB மெயின் சென்சாரும் 16 MB ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு மெயினான ஹைலைட் என்னன்னா இந்த போன்ல உங்களுக்கு 7000 mAh பேட்டரியும் 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து ஒரு பெஸ்டான பேட்டரி லைஃபை இந்த போன் வழியா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இதை வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு பெரிய பாயிண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுல 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும்தான் கிடைக்கும். அது கூட இப்ப மேட்டரே கிடையாது. ஒரு நல்ல போன் 25000 ரூபாய் செக்மெண்ட்ல பிக் பண்றது பெரிய விஷயம். அதனால இதை மறக்காம வாங்கிக்கோங்க. லிங்க் இங்க தான் இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற டீல் வந்து ரியல்மியோட P4 5G. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஆனா இப்ப 8GB 128GB வேரியன்ட் 28000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. 25000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல 1-2 கலர்ஸ் மட்டும்தான் லிமிட்டடா அவைலபிளா இருக்கு. இந்த போனோட மெயினான ஹைலைட் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTekோட Dimensity 7400 யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு பிளாட்டான AMOLED டிஸ்ப்ளே கிடைச்சிரும். 7000 mAh பேட்டரியும் 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து பேட்டரி லைஃப் இந்த போன்லயுமே உங்களுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. பட் கேமரா சைடுல பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுக்காதீங்க. 50 MB மெயின் சென்சார், 16 MB ஃப்ரண்ட் கேமராவோட சேர்த்து 3 வருஷத்துக்கான OS அப்டேட் இந்த போன்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் எப்ப வேணாலும் மாறலாம் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்க்க போற டீல் ஒரு பேலன்ஸ்டான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த போன் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. ஆனா லான்ச் பண்ணதுல இருந்தே ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்மியோட Note 15 SE தான் அது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்టిక్యులர் சேல்ல 22000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு மேஜரான ஹைலைட்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு நார்மலான யூசருக்கு நல்லாவே ஃபிட் ஆகுங்க. இதுல 6.7 இன்ச்ல Full HD AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி சைடு வரும்போது 5800 mAh பேட்டரியும் கிடைச்சிரும். பெர்ஃபார்மன்ஸ் சைடுல Snapdragonோட 6 Gen 3 யூஸ் பண்ணிருக்கிறதுனால நார்மல் யூசேஜுக்கு பெரிய குறைகள்லாம் இருக்காது. இது மட்டும் இல்லாம இந்த போன்லயும் 4 வருஷத்துக்கான OS அப்டேட் இங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 50 MB மெயின் சென்சார், 20 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. டீசென்ட்டான பிக்சர்ஸ் இந்த போன் வழியா நீங்க எதிர்பார்க்கலாம். ரெட்மி அண்ட் போக்கோல இருந்து ஒரு போன் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த மாடல் ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப டைட்டான பட்ஜெட் இருக்கு அப்படின்னா சாம்சங்கோட F36 இல்லைன்னா சாம்சங்கோட M36 நீங்க வாங்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இது எக்ஸாக்டா 20 இருந்து 21000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல Amazon அண்ட் Flipkartல கிடைக்குது. இதுல மேஜரான ஹைலைட் என்னன்னா இதுல 6 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது Exynosோட 1380 கிடைக்கும். நார்மலான யூசேஜ்க்கு நல்லாவே ஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாம கேமராவுமே இதுல ஓரளவுக்கு கேப்பபிளா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல டீசென்ட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மற்ற மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே கிடைக்குது. 50 MB மெயின் சென்சார், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. செகண்டரி சென்சார் 5 MB அல்ட்ராவைட் சென்சார் தான். ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 13 MB சென்சார் கிடைச்சிரும். பேக்ல 4K ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே சைடுல ஓல்டு நாச்சா இருந்தாலும் AMOLED டிஸ்ப்ளே 20000 ரூபாய் செக்மெண்ட்ல கிடைக்கிறது பெரிய விஷயம். அதனால நீங்க கண்டிப்பா இதை வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இந்த செக்மெண்ட்ல எனக்கு நல்ல பவர்ஃபுல்லான பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்காக போக்கோவோட M8 பவர் அநேகமா இன்னைக்கே சேல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 22000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இதுல 8000 mAh பேட்டரியும் 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTekோட Dimensity 6300 கம்பேர் பண்ணும்போது இதுல யூஸ் பண்ணிருக்க Snapdragonோட 4 Gen 4 நார்மல் டாஸ்க்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணும். நல்ல ஒரு 5G எக்ஸ்பீரியன்ஸும் இந்த போன் வழியா நீங்க எதிர்பார்க்கலாம். 0.9 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே பெருசா கொடுத்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரி சென்ட்ரிக்காவும் மீடியா சென்ட்ரிக்காவும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுலயுமே 4 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் கேமரா சைடுல 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுல பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் எதையும் வச்சுக்காதீங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற டீல் சாம்சங்கோட F70 Pro அப்படி இல்லைன்னா சாம்சங்கோட M47 எடுத்துக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Flipkartல 8ஆம் தேதி 24000 ரூபாய்க்கு சேல் ஆக போகுது.
அதுக்கடுத்து எப்போ வேணாலும் 30,000 ரூபாவை தாண்டும். அதுக்காக உடனே ஓடி போய் வாங்கிருங்கன்னா சொல்ல மாட்டேன். சாம்சங் விரும்பிகளா இருந்தாலும் நீங்க சாம்சங்கோட M36 F36 போகலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா M56 கூட போயிருங்க. F47 ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஆளுங்களுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல லேடிஸ் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த போன் ரெக்கமெண்டபிள். இதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் சாம்சங்கோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த அளவுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல, நிறையவே லேக் ஆகிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். நார்மல் யூஸரா இருந்தா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடைச்சிரும், 6 வருஷத்துக்கான OS அப்டேட், கேமரா சைட்ல பேக்ல ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து சார்ஜர் வந்து பாக்ஸ்ல வராது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். இது ஒருவேளை இந்த போனை நீங்க என்கிட்ட இருந்து வாங்கணும்னா கூட இங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் போன் ஸ்டாக்லாம் இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு அடுத்து எனக்கு விவோல இருந்து ஒரு போன் வேணும் எதிர்பார்க்கறவங்களுக்காக விவோவோட T5X இப்ப 23,000 இருந்து 24,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இதே தான் அமேசான்ல ஐக்கோட Z11X அப்படின்ற நேம்ல அவைலபிளா இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் LCD பேனல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். 7300 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 7400 இந்த போன்லயும் கிடைச்சிரும். 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கேமரா சைடில் ஃப்ரண்ட் வந்து ஓரளவுக்கு மொக்கையா தான் இருக்கு, பேக் சைடு ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஃபோனை நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆஃப்லைனில் விவோவோட Y51 Pro ஒரு 28-30,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த விவோவோட T5Xை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு மற்ற நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாடலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட சேர்த்து நம்ம சேனலுக்கும் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கும்போது இது வழியாக ஏதாவது அஃபிலியேட் அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற கேஜெட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நீங்கள் எனக்கு நிறைய மோட்டிவேஷனை கொடுக்குறீங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு இன்னுமே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்